குட்டீஸ், அம்மா பேசுகிறேம்மா. ஜவ்வரிசியில் வடை செய்யலாமா? ஜவ்வரிசி ப்ரெட்டு நல்லா கட் பண்ணிவிடுங்கம்மா. அந்த 4 பக்கம் இருக்கிறதையும் கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி ஒரு கப்பில் எடுத்து கொட்டிங்கம்மா. கொட்டிட்டு ஜவ்வரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிங்கம்மா. அரைச்சிட்டு அந்த ப்ரெட்டு அரைச்சதுலேயே போட்டுருங்கம்மா. போட்டு கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், பெருங்காயத்தூள், அப்புறமா சிறிதளவு உப்பு போட்டுங்கம்மா. வெங்காயம் கட் பண்ணதை போட்டுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புதினா போட்டுங்கம்மா. பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டு நல்லா கலக்கிடுங்கம்மா. கலக்கிட்டு அது கையில் தட்டுறதுக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் உருட்டிட்டு பேப்பரில் வச்சு தட்டு வச்சு தட்டிக்குங்கம்மா. தட்டு வச்சு தட்டிட்டு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுங்கம்மா. ஓட்டை போட்டால் நல்லாயிருக்கும். அதை போட்டு சாப்பிட்டு பாருங்கம்மா. உண்மையிலேயே எல்லாத்துலேயும் உளுத்தம்பருப்பில் சாப்பிட்ருக்குறோம், இது கடலப்பருப்பில் வடை செஞ்சு சாப்பிட்டுக்குறோம். இந்த ஜவ்வரிசிலையும் வடை சாப்பிட்டா நல்லா இருக்கும்மா. ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கடாம்மா. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்மா. இதுதான்டாம்மா அம்மாவோட டிப்ஸு.